அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்களுக்கு நேராய் வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா அந்த வார்த்தை சொல்லுகிறது? இந்த வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் சொன்னார். எப்படி தெரியுமா சொன்னார்? ஆண்டவரே, நான் உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன், என்ன உம்முடைய கூடார மறைவில் மறைத்து கொள்ளுங்கப்பா. எத்தனையோ நாவுகள், எத்தனையோ சண்டைகள் எனக்கு விரோதமா நிக்குதப்பா, எனக்கு விரோதமா எத்தனையோ பாடுகள் நிக்குதப்பா, என்னை எத்தனையோ இடத்துல தள்ளினாங்கப்பா, எத்தனையோ இடத்துல என்னை வெறுத்தாங்கப்பா, எத்தனையோ இடத்துல நீ யாருனே தெரியல என்னை மறுதளிச்சு என்னை தூக்கி போட்டாங்கப்பா, நீ ஒன்றுக்கும் ஆகாதவன், அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவனை தூக்கி போட்டாங்கப்பா, நான் உங்களை மட்டும் நம்பி நான் இருக்கிறேன்ப்பா, என்னுடைய கூடாரம் அறிவில் மறைத்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவர் சொன்ன மாதிரியே கர்த்தர் அழகா அவரை மறைத்து கொண்டாராம். இந்த வார்த்தையை ஏன் இந்த காலை வேளையில உங்களிடத்துல இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார் உங்களுக்கு தெரியுமா? உங்களை கர்த்தர் அவருடைய கூடார மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறாராம். உங்க பிள்ளைகளை அவருடைய செட்டை நெல்ல மறைத்து வைத்திருக்கிறாராம். உங்க வீட்டை அவருக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறாராம். உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய வருமானங்களை அவர் மறைத்து வைத்திருக்கிறாராம். உங்க வண்டி வாகனத்தை அவர் மறைத்து வச்சிருக்கிறாராம். எந்த அசுத்தாவையும் தொட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அவர் கிரயமாய் உங்களை பாதுகாக்கிறாராம். உங்களுக்கு தெரியுமா அவர் எப்படி பாதுகாக்கிறார் என்று ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வேத வசனத்துல தாவீது அழகாய் சொன்னார். நீங்க வாசித்து பாருங்க அந்த வேத வசனத்தை. சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதில் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் கூடாரத்துல ஒளித்து வைத்து காப்பாற்றுறார் உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத விபத்துகள், தேவையில்லாத நாசமோசங்கள், நம்ம செய்யாத பலிக்கு குற்றவாளி ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாராம்? அவருடைய கூடாரம் மறைவிலே நம்மளை மறைத்து வைக்கிறாராம். அவர் மறைத்து வைக்கிறதுக்கு காரணம் இருக்கு. உங்க மேல இருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு, உங்க மேல வைத்திருக்கிற கரிசனம் ரொம்ப பெருசு, உங்க மேல வைத்திருக்கிற காருண்யம் ரொம்ப பெருசு, உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறது ரொம்ப பெருசு. அதை எல்லாத்த காட்டிலும் உங்களை பாதுகாக்கிறவர், உலகத்திலே இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன அழகா அந்த வேத வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஒளித்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு மேல நீங்க வாசிச்சு பார்க்கும்போது சண்டை, தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத அகங்காரங்கள் இதெல்லாம் வரும் பொழுது, தேவையில்லாத அசுத்தாவிகள் வரும் பொழுது, தேவையில்லாத வியாதிகள் வரும் பொழுது, தேவையில்லாத பலவீனங்கள் வரும் பொழுது, தேவையில்லாத வார்த்தை வந்து நம்ம இருதயத்தை உடைக்கும் பொழுது, அந்த இருதயம் உடைந்து நீங்க அழுகிறதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்ததுனால சொல்றாரு, இதுவரைக்கும் வந்த பிரச்சனைகள் போதும், இதுவரைக்கும் வந்த கண்ணீர் போதும், இதுவரைக்கும் வந்த அவமானங்கள் போதும், இதுவரைக்கும் வந்த துக்கங்கள் போதும், இனி நீ வெட்கப்பட தேவையில்லைன்னு சொல்லி அவருடைய கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து பத்திரமா வைக்கிறாராம். அல்லேலூயா. ஒரு கோழி தன் குஞ்சுகளை எப்படி பத்திரமாய் பாதுகாக்கிறதோ, பருதுகள் கொத்திவிடக்கூடாதுன்னு சொல்லி, கோழி கொத்திவிடக்கூடாதுன்னு சொல்லி, அநேக காக்காக்கள் வந்து கொத்திவிடக்கூடாதுன்னு சொல்லி அழகாய் அந்த கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் செட்டைக்குள்ள மறைக்குதோ, அப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கூடார மறைவிலே உங்களை மறைத்து காப்பாற்றுகிறாராம். என்ன அழகா தாவீது உணர்ந்திருப்பார் பாருங்க. எவ்வளவு அழகா தாவீது உணர்ந்து புரிஞ்சிருப்பார் பாருங்க. அவரை எத்தனை இடத்துல காப்பாத்தினார், அவரை எவ்வளவு இடத்துல நடத்தினார், எத்தனையோ மிருகங்கிட்ட இருந்து, மிருக மாதிரி இருக்கிற மனிதர்கள்கிட்ட இருந்து, கூட பிறந்தவங்ககிட்ட இருந்து, அப்பங்கிட்ட இருந்து அநேக காரியத்துல அவரை பத்திரமாய் இயேசு கிறிஸ்து மறைத்து வைத்தாராம். அவர் மறைத்து வைத்ததுக்கு காரணம் என்னன்னா, தாவீது ராஜாவாகணும். இதுதான் தரிசனம். அவர் மேல பண்ணின வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னு சொல்லி அவர் அந்த இடத்துல அழகா மறைத்து வைத்து அவரை ராஜாவாக்குறார். அவர் அழகா மறைத்து வைத்து அவரை உயர்த்துறார். அவர் அழகா மறைத்து வைத்து புழுதியில கிடக்கிற அந்த மனுஷனை தூக்கி, ஒன்னும் இல்லாம கிடந்தவனை பார்த்து ஞானம் இல்லாதவன், படிப்பு இல்லாதவனை எல்லாரும் ஒதுக்கி போட்டாங்க. அதையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துதான் அவரை தூக்கி மேல வைக்கிறார், உயரத்துல வைக்கிறார். காரணம் என்னன்னா, மறைச்சு வச்சார். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் எனக்கு உணர்த்துறத நான் சொல்றேன். உங்களுக்காக தரிசனத்தையும் மறைத்து வைத்திருக்கிறார். எந்த அசுத்தாவையும் தொட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி,
எந்த அசுத்தாவிகளும் உங்களுடைய தரிசனத்தை கெடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய தரிசனத்தையும் மறைத்து வைத்திருக்கிறார். நீங்க வியாதியிலேயோ பலவீனத்திலேயோ நாவினால வருகிற சண்டையினாலேயோ உங்களுடைய ஜீவனுக்கு எந்த ஆபத்தும் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி உங்களையும் பாதுகாக்கிறார். உங்களுக்குரிய தரிசனத்தையும் பாதுகாக்கிறார், உங்களையும் பாதுகாக்கிறார். அவர் பாதுகாக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் உங்களையும் உயர்த்தி நிப்பாட்டுவார். உயர்த்தி நிப்பாட்டும் போது அந்த தரிசனமும் உங்களிடத்துல வரும். அல்லேலூயா. உங்களுக்கு என்று பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தமும் வரும். அந்த வாக்குத்தத்தம் உங்களிடத்துல வரும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். காரணம் என்னவென்று கேட்டால், உங்களை மறைத்து வைத்திருக்கிறவர் ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. என்ன அழகா அந்த வேத வசனம் சொல்லப்படுது பாருங்க. உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்று. அதுக்கு மேல் லைன் பாருங்க, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தில் மறைவிலே மறைத்து. அல்லேலூயா. அவருடைய செட்டை நிழல்ல மறைச்சிக்குவார். அவருடைய ஓங்கிய புயத்தில் உங்களை மறைச்சிக்குவார். ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போதே தெரியலன்னு கவலையா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மறைச்சிக்குவார். லோத்துவின் பிள்ளைகளை மறைச்சது போல உங்களையும் மறைப்பாராம். எதுக்கு மறைப்பார் பாருங்க? வியாதிக்கு, சண்டைக்கு, பலவீனத்துக்கு, மரணத்துக்கு, துக்கத்துக்கு, கவலைக்கு, கேவலத்துக்கு, இன்னும் இருக்கிற அநேக பாடுகளுக்கு இயேசு கிறிஸ்து உங்களை மறைக்கிறாராம். உங்களை பத்திரமா மறைக்கிறாராம். மறைக்கிறதுக்கு காரணம், உங்க மேல பண்ணின வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசம்மா. உங்க மேல பண்ணின வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசையா. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி என் தெய்வம் உங்களை பத்திரமாய் மறைக்கிறாராம். அவர் மறைத்து உங்களை உயர்த்தும் பொழுது உங்களுக்கு தெரியும் அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்று. நீங்கள் இன்றும் ஜீவனோடு உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணம், ஜீவனோடு இந்த காலை வேலை பார்த்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களை மறைத்து வைத்திருக்கிறார். உங்க ஜீவனை மறைத்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை மறைத்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தரிசனத்தை மறைத்து வைத்திருக்கிறார். ஒருவரும் அதை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. என்ன அழகா இந்த காலை வேளையில அந்த சர்வ வல்லவருடைய வார்த்தை வருகிறது பாருங்க. அவர் பார்த்து பார்த்து புடமிட்டு எழுதி உங்களுக்கு நேரம் அனுப்புகிறார். நீங்க நினைக்கலாம், ஐயோ எங்களுக்கு யாரும் இல்லையே, எங்களை பாதுகாக்க யாரும் இல்லையே, எங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இல்லையே, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தரும் இல்லையே, எங்களுக்கு யாராவது ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. யாரு என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு மிகையாகாது. அவர்கள் சொல்லி காட்டி விடுவார்கள், உங்களை கேவலப்படுத்தி விடுவார்கள். 4 பேர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களை பற்றி சொல்லி விடுவார்கள். அது உங்களுடைய இருதயத்தை உடைக்கும். ஆனால் என் ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லி காட்ட மாட்டார். ஒரு நாளும் அவர் புறங்கூற மாட்டார். ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டார். உங்க கேவலத்தை மாத்துவார், உங்களுடைய கஷ்டத்தை மாத்துவார், உங்களுடைய நிந்தையை மாத்துவார். உங்ககிட்ட இருக்கிற எல்லா அவமானத்தையும் இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து எடுக்கிறார். உன் துக்கத்துக்கு பதிலாக, உன் கேவலத்துக்கு பதிலாக என் ஆண்டவர் உன்னை கூடாரத்துல மறைத்து வைத்ததுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அதுக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை கட்டளிட்டு இருக்கிறார். இனி உன்னை துக்கம் சேதப்படுத்தாது, இனி கேவலம் உன்னை சேதப்படுத்தாது. ஏனென்று கேட்டால், நீ யாருடைய கரத்தில் இருக்கிற? பரிசுத்த ஆவியானுடைய ஓங்கிய புயத்துல செட்டையின் கீழே நீ இருக்கும் பொழுது ஒரு அசுத்தாவி உன்னை சேதப்படுத்தாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படித்தான் தாவீதை அழகாய் பாதுகாத்தார். தரிசனத்தை பாதுகாத்தார், வாக்குத்தத்தத்தை பாதுகாத்தார், அவரை பாதுகாத்தார். அதே போலதான் உங்களையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், உன் வீட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், உன்னுடைய வருமானத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், உன் வண்டி வாகனத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய செட்டைய நிலையில நீங்க இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. என்ன அழகா இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அநேக நாச மோசங்களுக்கு, அநேக கண்ணீர்களுக்கு, அநேக துக்கங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களை விலக்கி பத்திரமா உங்களை பாதுகாக்க போறாராம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்க கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டிருக்கு, இந்த கேவலமெல்லாம் மாற்றப்பட்டிருக்குது. தாவீதை உயர்த்தின தெய்வம், தாவீதின் மேல வச்சிருந்த தரிசனத்தை காப்பாத்தின தெய்வம் உங்களையும் உயர்த்துவார். உங்களுக்குரிய தரிசனம் காப்பாற்றப்பட்டிருக்குது, அதை மறைத்து வைத்திருக்கிறார். அது ஒரு நாளும் பொய்யா போகாது. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவருடைய பலத்த செட்டைக்குள் மறைப்பாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, இந்த கிருபைக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துறேன்.
அநேக சண்டைகளுக்கும், அநேக அகங்காரத்துக்கும், அநேக தந்திரத்துக்கும், மந்திரத்துக்கும், மாந்திரிகத்துக்கும் நான் உன்னை மறைக்கிறேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகள் கேட்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஒரு ஜீவன் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் பார்த்த போராட்டங்கள் போதும், இதுவரைக்கும் விட்ட கண்ணீர்கள் போதும், இதுவரைக்கும் இருந்த சஞ்சல்கள் போதும். உடைய ஆசீர்வாதத்தை, உடைய நன்மையை உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக, உம்முடைய தரிசனத்தை அதிகமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரே உம்முடைய பிள்ளைகளை பலத்த கரத்துக்குள் மறைத்து, ஓங்கிய புயத்துக்குள் மறைத்து, பலத்த சட்டைக்குள் மறைத்து உடைய பிள்ளைகளை கிருபையில தாங்கி நடத்த போற உடைய சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துறேன். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த, இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை அவருடைய பலத்த செட்டின் அடியிலே மறைப்பாராக.